அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலில் நான் நிறைய பாம்பன் சுவாமிகள் அவர்கள பற்றி போட்டிருக்கேன். போன வாரம் வந்து உணர்வுன்றவங்களுக்காக ஒரு 3 நாள் முன்னாடியே தெரிகிற விஷயத்தில் வாரம் ஃபுல்லாக வர ஸ்பெஷல் விஷயங்களை நான் போட்டிருந்தேன். அதில் 6/6 போட்டிருந்தேன். 6/6/2026 அன்றைக்கி சனிக்கிழமை. அன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரம். அன்றைக்கி வந்து திருமூலர் கூட அவிட்ட நட்சத்திரம் தான். அன்றைக்கி தேய்பிறை சஷ்டி இருக்குது. 2வது முருகரும் பெருமாளும் இணையிற மாதிரி சனிக்கிழமையில் தேய்பிறை சஷ்டிக்குது. அதில் நீங்கள் திருமூலரை இந்த முறை போற்றி சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு தலைமையிலேயே ஒன்று தட்டி வியூவர் மூலமாக எனக்கு சொல்கிறாரு, என்ன போய் மறந்துடுவியா நீ, அதுவும் பாரு 6/6/2026 3 ஆறுகளை கொண்ட, அதுக்கே அப்படி தான் சொல்லியிருந்தேன் நான். குட்டி குட்டி பூ போட்டு வச்சுருந்தேன். 3 இடத்துல 6 வருது பாருங்கள், அன்றைக்கி பார்த்து தேய்பிறை சஷ்டி வேறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் மறுபடியும் நீங்கள் சேனலில் நான் இது எப்போவோ 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுன்றதுனால மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 6666 பாடல்களை அவர் இயற்றியிருக்காருன்றதுனால அது முருகரோடு சம்மந்தப்பட்டது. முருகர் அவருக்கு காட்சியே கொடுத்துருக்காருன்ற மாதிரி விஷயத்தினால முருகர் வந்து இப்போ அந்த 6/6/2026 அன்றைக்கே கரெக்டாக அவருடைய குரு பூஜை நாள் வர்றது அன்றைக்கி தேய்பிறை இதுவாகவும் இருக்குது. அதனால முருகர் பாம்பன் சுவாமிகள் மூலமாக வந்து இறங்குறாரு. நாட்டளவில் தேய்பிறை சஷ்டி, தேய்பிறை அஷ்டமினால என்னதுன்னா கடன் தொல்லை தீரது, தீய சக்திகளை அழிக்குது, அதெல்லாம் வரும். தேய்பிறையில் வர்ற கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த தீய சக்திகளை அழிக்கிற விஷயமா அந்த கடவுள் செயல்படுவாங்க. பொறாமை, திஷ்டி மாதிரி விஷயங்களை பஸ்மமாக்குற விஷயமா அவங்க நமக்கு செயல்படுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து நாட்டளவில் இருக்கின்ற தீய சக்திகளுக்காகவும் பாம்பன் சுவாமி ரூபத்தில் நம்மளுக்கு வந்து இறங்குறாரு. அந்த டேட் கனெக்ட் ஆகுது. 6/6/2026 அந்த 6என்ற டேட்லேயே கனெக்ட் ஆகிற மாதிரி அவர் குரு பூஜை நாள் வந்துடுதுன்னா பாம்பன் சுவாமி மூலமாக நம்மக்கிட்ட வராருன்னு அர்த்தம். அப்போ நம்ம பாம்பன் சுவாமியை நோக்கி அவர் பேரை நம்ம 666 முறை தான் எழுத முடியும். ஏன்னா ரொம்ப 6666 முறை நீங்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ இல்லைன்னா ஓம் பாம்பன் குமரகுருவையை போற்றின்னு 666 நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இவர் என் கூட கனெக்ட் ஆனப்போ 666 முறை தான் நான் எழுதினேன். அதனுடைய விளைவாகவா என்ன தெரில, இவருக்கும் காளிக்கும் ஒரு சம்மந்தங்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டது இப்போ புதுசாக வியூவர் பார்க்குறீங்க, உங்களுக்கு அது தெரியாது, அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் வந்து அறிவோம் யானன் அவர்களுடைய பரிந்துரை போல் அதுக்கு முன்னாடிலாம் 369 முறை பழனிசாமி போற்றி தான் நான் சேனலில் சொல்லிக்கிறேன். நானும் எழுதிக்கிறேன். ஓம் சரவணபவ தான் எழுதியிருக்கேன். 2வது ஓம் சரவணபவன்ற டேகே இவரோடது, பாம்பன் சுவாமிகள் அவரோடது. இவர் வந்து நான் அப்போ என்ன பண்ணேன்னா ஓம் சரவணபவன் 369 முறை எழுதி அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அறிவோம் மகா காளியும் அது மாதிரி தான் எழுதணும்னு ஒரு 6 மாதம் கழிச்சு அதுக்கு பேர் லிகித ஜபம் அப்படின்னு யானன் அவர்கள் சொன்னார். அது அறிவோம் மகா காளின்றதே யானன் அவர்களுடைய இது மெயினாக. எப்படி நான் வந்து இப்போ கனகம்பட்டி பழனிசாமியும் 369 முறையும் நான் எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷனாக சொல்லி நான் அதை செயல்படுத்தணும், அந்த மாதிரி அவருக்கான விஷயம் அந்த அறிவோம் மகா காளியை லிகித ஜபமாக 1008 முறை எழுதுது. டெய்லி 8 நாள் எழுதணும். வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி நான் வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பித்தேன், அதனால் அது பவர்ஃபுல்லான்னு எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை தான் முடித்தப்போ தான் ஃபஸ்ட்டு முறையே நிறைய அம்மன் கோயில்களுக்கெலாம் போனேன். அதுவும் சும்மா இல்லை, எங்கள் குலதெய்வம், அம்மா வீட்டு குலதெய்வம், மாமியார் வீட்டு குலதெய்வம்னு விதவிதமாக அம்மன் கோயில்களுக்கு நான் அது எழுதி முடித்தா 4வது நாள் நான் போகிற மாதிரி ஆகும் அந்த காளி கோயிலுக்கு. இப்போ ஏன்டா சம்மந்தம் இல்லாத அறிவோம் மகா காளி இதில் கொண்டு வரேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் எழுதும்போது செட்டாக எழுதினே வரேன். 8000 முறை 16000 முறைன்னு எழுதிட்டே வரேன். அந்த மாதிரி எழுதிட்டு வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சமயம் ஒரு கோயில்களுக்கு போகிறதுன்றது ஒரு 4 செட்டு முடிஞ்ச பின்னாடி சென்னையில் இருக்கிற சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போகிற மாதிரி அமைஞ்சது. என்னை எங்கள் ஃப்ரெண்டு தான் கூட்டின்னு போனாங்க அங்கே. அந்த மாதிரி கூட்டின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு முன்னாடியே வீடியோ மூலமாகவோ யார் மூலமாகவோ ஒரு விஷயம் தெரிய வரும். தெரிஞ்ச பின்னாடி என்ன ஆகும்னா அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி 4வது வாரம் வெள்ளிக்கிழமை காளி கோயில் போகிறேன். முதல் முறை வெள்ளிக்கிழமை போகும்போதே பாம்பன் சுவாமி அவர்களுடைய குரு பூஜை நாள். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சிங்களா காளி கூட? அதுவும் சென்னை காளிகாம்பாள் கூட ரொம்ப கனெக்ட் ஆகுது. என்னான்னு பார்த்தா நான் வந்து அந்த இன்றைக்கி வந்து இவருடைய அவங்க வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ தூரம் போகிறோம் 2 பேரும் கேப் பேசின்னு போகிறோம், அப்படி இருக்கும்போது அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்க எதனா போயிட்டு போகலான்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பாம்பன் குமரகுருவோட குரு பூஜை நாள், அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ஆகும், அதனால் நம்ம வந்து எதுக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வடிவடி அம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது,
அவங்களுக்கு உரிய சித்தர் ஏதோ ஒரு சம்மந்தம் பட்டினத்தாருன்றதுனால அவங்க அங்கே போகணுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த பாம்பன் சுவாமிகளுக்கும் போகணுன்னு இருக்குதேன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அவருடைய குரு பூஜை நாள்னு சொன்னேன் நான். சொல்லிவிட்டு காரில் ஏறுறேன். அந்த காரில் பேம்லெட்ஸ் வச்சுட்டுருக்காங்க. 5, 6 பேம்லெட்ஸ் வச்சுட்டுருக்காங்க வேறு வேறு கோயிலுது. அதில் ஒரு பேம்லெட் மட்டும் எனக்கு முன்னாடி நான் கண்ணில் பார்வைக்கு படுற மாதிரி நிற்குது. அதில் என்னது இருக்குன்னா, பாம்பன் குமரகுருனுடைய குரு பூஜை இன்றைக்கின்லாம் இல்லை. பாம்பன் குரு பூஜை அவங்க வந்து எல்லா இடத்துலையும் உழவார பணி செய்கிறவங்க போல் இருக்குது அவங்க. அவங்க வந்து அந்த பேம்லெட் இந்தந்த கோயிலில் இந்தந்த டேட்டில் உழவார பணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு லிஸ்ட்டு வச்சுட்டுருக்காங்க அவங்க. அப்போ நான் போய் பார்த்தா அதில் பாம்பன் குமரகுரு வந்து எனக்கு முன்னாடி என் விசிபிளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி தான் குரு பூஜை நாளைக்கு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன். சரி போயிட்டு பின்னாடி வடிவடியம்மா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த வாரமே போனேன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு வாரம் நான் அந்த திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் இதுக்கு போனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வாரமுமே அந்த 9 வெள்ளிக்கிழமை நாங்கள் போனது 9 வெள்ளிக்கிழமையுமே ஏதாவது ஒரு வகையில் பாம்பன் சுவாமி கனெக்ட் ஆகிட்டார். 3வது வாரம் என்ன பண்ணணுன்னா பக்கத்துலேயே இருக்கிற குமரக்கோட்டம் போகணும். அது உள்ள பாம்பன் சுவாமிகளே இருக்கிறார். சிலையே வச்சுருக்குறாங்க. அது உள்ள வள்ளலார் சிலை, பாம்பன் சுவாமிகள் சிலை எல்லாம் அது உள்ளே இருக்குது. இந்த அதில் ஒரு 3-4 முறை அங்கே போயிட்டு போனோம். அப்படி கவர் ஆயிடுச்சு. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம். இந்த முறை நம்ம பாம்பன் சுவாமிக்கு கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருந்ததே, இந்த முறை மட்டும் பாம்பன் சுவாமி கனெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே, இப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரி பிரபஞ்சத்தை ஒரு மாதிரி பார்த்துருந்தேன் நான். என்ன ஆச்சுன்னா கரெக்டாக நான் அந்த சென்னை காளிகாம்பாள் கோயில் வாசப்படியில் நிற்கிறேன். ஒரு லாரி வருது. லாரியில் பொதுவாக அங்காள பரமேஸ்வரி, முனீஸ்வரத்தான இல்லைன்னா திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் இதுதான் இருக்கும். சித்தர்கள் பேர் மோஸ்ட்லி இருக்காது லாரி ஆட்டோங்களெல்லாம். நான் அதுலேயும் அந்த சென்னை காளிகாம்பாள் கோயில் வாசப்படியில் நிற்கிறேன். ஒரு லாரி வருது. அந்த லாரி மேலே பாம்பன் குமரகுரு துணைன்னு வருது. அப்போ சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, கனெக்ட் ஆகிடுச்சா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் கனெக்ட் ஆகிடுச்சு பற்றியா, அந்த பாம்பன் குமரகுரு கனெக்ட் ஆகிற பற்றியா அப்படின்னு நினச்சேன். அந்த காளி கூட கனெக்ட் ஆகிட்டே இருந்தார் இவர். ஃபஸ்ட்டு வாரம் நான் போகிற அன்றைக்கி அவருக்கு குரு பூஜை. ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நான் போகிறது குரு பூஜை. 4வது வெள்ளி என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 4வது வெள்ளி நான் மதுரைக்கு கனகம்பட்டிக்கெல்லாம் போகிற மாதிரி சூழ்நிலை அப்போ தான் வருது. அந்த சமயத்தில் தான் நான் வந்து இங்கே சென்னை எண்ணூரில் இருக்கிற குலசை முத்தாரம்மா அங்கே இருக்குது பாருங்கள், திருச்செந்தூர் பக்கத்தில். அதே இதுதான் இது. ஒருத்தர் கனவுல வந்து அந்த இடத்துல பண்ணது. அதெல்லாம் வீடியோ பெருசாக போட்டிருப்பேன், நேர்லேயே காமிச்சிருப்பேன். அதெல்லாம் ஒருத்தர் கனவுல வந்து அவங்களுடைய குலதெய்வம் அந்த திருச்செந்தூரில் இருக்கிற குலசை முத்தாரம்மா. அது கனவுல வந்து இங்கே உப்பளத்தில் அதே சிலைங்கள்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இங்கே ஒரு பெரிய கோயில் கட்டினாங்க எண்ணூர் அனல் மின் நிலையத்தில். அந்த இடத்துல ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது ஒரு 8 வருஷம் ஆகிருக்கும். அப்போ அந்த வேண்டுதல் நான் என் வேண்டுதல் முடிஞ்சுதானா 108 எலுமிச்சம்பழம் மாலை போடுறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தேன். அதோடு நான் போகல. ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த சென்னை காளிகாம்பாள் கோயில் ஒவ்வொரு முறை போகும்போதும் தான் ஏன் நான் அந்த கதையை இங்கே எடுக்கிறேன்னா தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த மாதிரி வீடியோவே இப்போல்லாம் எப்போ ஒரு முறை தான் போடுறேன். இப்போல்லாம் நான் என் மாடல் நிறைய மாற்றிக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரிக்காக தான் என் சேனலில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது காரணமே இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களை பற்றி சும்மா வரலாறு சொல்லாமல் தனிப்பட்ட எனக்கான அனுபவங்களை நான் சொன்னது தான் நிறைய விஷயமே. நிறைய பேர் அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோ இது. அதில் ஏன்னா அந்த குலசை முத்தாரம்மா கோயிலில் ஃபஸ்ட்டு டைம் நான் போனப்போ அந்த வேண்டுதல் வச்சுட்டு வந்தப்போ அதுக்கு அப்படியே அந்த அம்மாவுக்கு பின்னாடி முருகர் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு திருப்பதி இதுலேருந்து யானையினுடைய கால் மண்ணடியெல்லாம் எடுத்து வந்து வச்சு அந்த திருப்பதி பெருமாளுடைய பாதத்தை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அந்த பாதத்தாண்ட போகும்போது உனக்கு பயங்கரமான அதிர்வலை வந்தது. அந்த கோயிலுக்கு என்னை சொல்லி சொன்னதே யாருன்னா ராஜேஷ்னு ஒரு வியூவர். நீங்கள் சித்தர்களை பற்றிலாம் பேசுகிறீங்கல்ல, அந்த சித்தர்கள்லாம் அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க, சூட்சும ரூபத்தில் வராங்க. அந்த இடத்துல ஒரு சித்தர் இதுவே இருக்குது, ஆனால் அந்த பேர் தெரியல. ஆனால் அந்த இடத்துல சித்தர்கள் நடமாட்டம் இருக்குதுன்றாங்க. நீங்கள் எப்போ பார் சித்தர்களை பற்றி பேசுகிறீங்க, அங்கே போங்கன்னு அவர் சொன்னார். அவர் போங்கன்னு சொன்ன மறுநாளே அது ஒரு ஆணி மூலமோ ஏதோ ஒன்று. அந்த ஆணி மூலம் சமயத்தில் தான் அங்கே நான் போகிறேன். ஆணி மாதம் மூல நட்சத்திரம் அன்றைக்கி தான் அந்த கோயிலை கட்டினவருடைய கனவில் திருப்பதியில் ஒரு ஆணி மூலமில் தான் அந்த கனவில் வரும். உனக்கு இது தானே திருச்செந்தூர் இவர் தானே உனக்கு வந்து இது திருச்செந்தூரில் இருக்கிற குலசை முத்தாரம்மா தானே உனக்கு வந்து குலதெய்வம். நீ வேலை செய்கிற உப்பளத்துலேயே அடியில் வந்து ஒரு 2 பாம்பு அது பிணைஞ்சு வந்து உனக்கு வழிகாட்டும். அதுக்கு கீழே தான் சுயம்புவாக பார்வதி இவங்கெல்லாம் இந்த சிலைகள்லாம் இருக்குது. அதை குலசை முத்தாரம்மாவை அங்கே நிறுவத்துக்கு இதெல்லாம் ஏதோ கனவுல வந்தது. ஆனால் அவர் மூல நட்சத்திரம் அன்றைக்கி வந்தது. ஆனால்
அந்த ஒரு ஆணி மூலம் நட்சத்திரத்துக்கு 2 நாள் முன்னாடி தான் அந்த வியூவர் எனக்கு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அடடா! அப்போனா நம்மள சொல்லுது பிரபஞ்சம். என்ன நினச்சாலும் நான் இங்கேருந்து போயிட முடியாது. நான் தான் ஒரு பக்கம் நான் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேனே. ஒரு ஆணாதிக்க ஒரு இதில் ஒரு 10 ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்து இன்ச்சா வெளியே வந்து அந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள்லேருந்து நான் ஒரு மாடர்னான ஆளோ, நான் நினச்சா நான் யூடியூப் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எங்கே வேணால் ஒரு கார் வச்சுன்னு நான் போயிட முடியாது. இல்லை பஸ் ஏறி கூட போயிட முடியாது எனக்கு. அந்த கட்டுப்பாடுகளில் இருக்கிற ஒரு மாதிரியான செக்ஷனில் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு பிரபஞ்சம் சொல்லுது, ஓ 4 நாளைக்கு தான் உனக்கு ஆணி மூலம்னா இப்போ நம்ம போயிடணும் அப்படின்றதுனால தான் ராஜேஷ்ன்றவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அந்த சித்தர்கள் மூலம் நம்மளுக்கு வியூவர் மூலமாக சொல்கிறாங்க. அதை நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டர் பார்க்கும்போது புரிஞ்சிச்சு. 4 நாளைக்கு தான் ஆணி மூலங்குது. அதுக்கு முன்னாடியே இவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு செந்தில்னு சொல்லிட்டு, அவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருந்தார். அவர் தான் சொல்கிறாரு ஆணி மூலம்ன்றதுக்கெல்லாம் அந்த இதில் சொல்கிறாரு உங்களுக்கு. ஆனால் அவர் சொன்னார்ன்ற விஷயத்தை வியூவர் சொல்லலை. எனக்கு அந்த வீடியோவில் காட்டுது அன்றைக்கி வந்து. அவர் சொல்கிறாரேன்றதுக்காக நான் வீடியோ போய் தேடும்போது செந்தில்ன்றவர் போட்டிருந்தார் அத்தை. அப்போ அவர் சொல்கிறார் அதில் ஆணி மூலம்ன்றதுல தான் கனவு வருதுன்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறார் வீடியோவில். கேலண்டர் போய் பார்த்தா 4 நாளைக்கு தான் ஆணி மூலம் இருக்குது. ஓ அப்போ நான் போய் ஆகணும் போல் அப்படின்னு நான் போகிறேன். அங்கே போனால் என்ன இருக்குன்னா, பின்னாடி முருகர் இருந்தார். அங்கே பயங்கரமான அதிர்வலைகளை நான் ஃபீல் பண்ணேன். அங்கே இருக்கிற அந்த திருப்பதி பெருமாளுடைய பாதம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற யானையோட காலுக்கு கீழே இருக்கிற பாதத்தோட மண், திருப்பதியில் இருக்கிற யானையோட பாதத்துக்கு கீழே இருக்கிற மண், அதெல்லாம் எடுத்து போய் வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு திருப்பதி பெருமாளுடைய பாதம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் சென்னை இதில் எண்ணூரில் இருக்கிற அனல் மின் நிலையம் பக்கத்தில் இருக்கிற குலசை முத்தாரம்மா, அத்தை சாண்டி கோயில் முத்தாரம்மானுவாங்க. அந்த இதில் வந்து கையை வச்சா ஒரு அதிர்வு, பயங்கரமாக ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஜில்லுன்னு உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஆச்சு. நான் வந்து குலசை முத்தாரம்மா மேலே தான் என் மைண்ட் இருக்குது. எப்போ ஜில்லுன்னு ஆகும்னா, நான் ஒரு விஷயத்தை பற்றி அந்த அம்மனை பற்றி ரொம்ப மனசில் நினச்சிட்டு போயிட்டு அங்கே நேரில் வந்துட்டப்போ தான் எனக்கு ஜில்லுன்னு ஆகணும். ஆனால் அந்த திருப்பதி பெருமாள் இது வந்து கையை வச்ச உடனே திம்முன்னு ஆச்சு எனக்கு அப்படியே. அப்புறம் வந்து மறுபடியும் தேடி பார்க்குறேன். மறுபடியும் அவர் செந்தில்ன்றவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தா, அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அது கீழே இந்த மாதிரி அந்த காலடியோட மண் இந்த இதெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அந்த பாதத்து கீழே வச்சுக்குதுன்ற விஷயமே. ஓ அப்போ மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு பயங்கர அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த குலசை முத்தாரம்மாவுக்கு பின்னாடி முருகர் அப்படியே அவ்வளோ அந்த தத்ரூபமான ஒரு முருகர் சிலை பெருசாக இருக்குது. இவர் சொன்ன சித்தரெல்லாம் பெரிய பாம்பு புத்துக்குது. அதெல்லாமும் போய் பார்த்துட்டேன், இது பண்ணிட்டேன். என் பையனை தான் கார் வேகமாக போகிறான். வந்து எதுக்கு தான் நீ சொல்கிறியோ, என்னை விட்டுட்டு அவன் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்டுருந்தான். அப்போ அப்படியே வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஆகணும், நீ சொல்லிட்ட, அதனால் நான் விட்டுட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு என்னை ஃபாஸ்ட்டாக எட்டும் போயிட்டு விட்றான். எனக்கு பயமாக இருக்குது அவன் ட்ரைவ் பண்ண. அவன் ட்ரைவ் பண்ண, அது ஒரு பௌர்ணமி வேறு அன்றைக்கி. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன், கையில் நல்ல காலமாக லலிதா சஹஸ்ரநாமம் வச்சுருந்தேன் புக்கு. அவன் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறானேன்னு கையில் வந்து 2 இது வேறு வச்சுருந்தேன். கனகம்பட்டி ஐயாவுடைய 2 ஃபோட்டோ வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே மோகனப்பிரியா வருவாங்க, மோகனப்பிரியாவால் தான் கனகம்பட்டி ஐயான்றதெல்லாம். அதனால் மோகனப்பிரியா கிட்ட அந்த ஃபோட்டோலாம் நான் லாமினேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ 1 மோகனப்பிரியா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு, ஒருவேளை மோகனப்பிரியா அங்கே வந்தால் நான் வந்து அதை எடுத்துன்னு போகலான்னு அதுக்காக காரில் வச்சுருந்தேன். அப்படியே லலிதா சஹஸ்ரநாமம் காரில் படிச்சுக்கிட்டே போகிறேன். இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறானே, எனக்கு பயமாக இருக்குதேன்னு நினச்சிட்டு போகிறேன். அங்கே போனவுடனே அந்த இதுக்கு பின்னாடி முருகர் சிலை வந்து இருக்குது. அந்த முருகர் சிலைக்கு பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு சித்தர் இருக்காங்க. அந்த சித்தர் யாருன்னே தெரியல, பேர் போடல. இன்னும் ரைட் சைடில் இதே தான் இப்போ நான் தம்ப்நெயிலில் போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா, இதே பாம்பன் சுவாமிகள் படம் போட்டு கீழே வந்து பாம்பன் சுவாமிகள்னு போட்டுக்குது. அப்போ நான் போகிறப்போ பாம்பன் சுவாமிகள், அந்நேரத்துக்கு நான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி ரொம்ப பேசியிருக்கேன், கனகம்பட்டியாவை ரொம்ப கும்பிட்டுருக்கேன், விசிறி சாமியாரும் ரொம்ப சொல்லிக்கிறேன். ஆனால் பாம்பன் சுவாமிகளை பற்றி ரொம்ப சொல்லலை. இவராக என்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில் வந்து கனெக்ஷன் ஆகிறாரோ அன்றைக்கி தான் இவரை நான் வந்து நினைப்பேன். அவரை நினச்சி அப்படியே அந்த இடத்துல நின்று அப்சர்வ் பண்ண, வேண்டுதல்ன்றதே பண்ண மாட்டேன் முதல்ல. அவங்க என் கூட கனெக்ட் ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்றதுலேயே தான் இருப்பேன். நான் என் கூட எப்படி கனெக்ட் ஆவாங்கன்றதுலேயே தான் இருப்பேன் எப்பவுமே. அந்த மாதிரி பார்க்கும்போது கனெக்ஷன் ஆகலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், முருகா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இவர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட சித்தராக தான் இருக்கணும். பின்னாடி எனக்கு ஏதாவது ஒரு வகையில் இவருக்கும் எனக்கும் கனெக்ஷன் வர்றப்போ அப்போ நான் அவர் கூட வந்து இதாகிறேன் அப்படின்னு முருகர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துடுறேன். அது நடந்தது 2000 எவ்வளவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது 2022 என்னவா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வந்துட்ட பின்னாடி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இவரை மீட் பண்ண பாருங்கள். வாரம் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ரூபத்தில் பாம்பன் குமரகுரு சாமியை நான் போய் இது பார்த்தேன் பாருங்கள். அந்த சமயத்தில் தான் எனக்கு
வாய்ப்பு கிடைக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம போயிட்டு அந்த 108 எலுமிச்சம்பழம் மாலைய ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறி எப்போ முடிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் பாம்பன் சுவாமிகள் வந்து கனெக்ட் ஆகுறதுனால, அந்த கோயில்ல நம்ம வேண்டினோம் இல்லையா? இவர் நம்ம எப்படி கனெக்ட் ஒரு நாளைக்கு ஆனாரோ, அன்னைக்கு நான் உன்ன நினைப்பேன்னு சொன்னோம் இல்லையா? அதனால அந்த 108 எலுமிச்சம்பழம் மாலைய அப்படியே காளிகாம்பாள் கோயில் பின்னாடி கட்டி வித்துண்டுருக்குறாங்க உங்களுக்கு. 108 எலுமிச்சம்பழம் மாலைய. அங்கேயே வாங்கிக்கின்னு, அப்படியே கார்ல வந்து நான் குலசை முத்தாரம்மா இதுக்கு போயிட்டு, அந்த மாலையும் போட்டுட்டு, அப்போ பின்னாடி போனாலும் அந்த படம் அங்கேயே தான் இருக்குதான்றதுக்கு பின்னாடி போய் பார்த்தா, அப்பவும் பாம்பன் சுவாமிகள் படம் அங்கேயே இருந்தது. ஆனா, அப்ப நான் போனப்ப அந்த பாம்பன் சுவாமிகள பார்த்தது வேற விஷயம். அதுக்கு தான் நான் எப்பவுமே யாரன்னா நீங்க அவர பத்தி பேசுங்க, இவர பத்தி பேசுங்கன்னா கூட, அவங்க என் கூட கனெக்ட் ஆனா மட்டும் தான் எனக்கு. அங்க நேர்ல போய் பார்த்துட்டு கூட உடனே நெட்ல வந்து பாம்பன் சுவாமிகள் யாருன்னு கூட நான் தேடலையே. அங்கேருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பாம்பன் சுவாமிகள் யாருன்னு கூட நான் தேடல. ஆனா, இப்போ 2023லயோ என்னவோ நான் காளிகாம்பாள் கோயில் போம்போது, ஒவ்வொரு முறையும் அந்த பாம்பன் சுவாமிகளினுடைய கனெக்ஷன் வந்து, அவருனுடைய பரிபூரணத்து இது தெரிஞ்சது. திருவான்மியூருக்கே அவருடைய இதுக்கு போயிட்டு, அப்புறமா அந்த கனெக்ஷன் புரிஞ்சு, எனக்கு கூட அந்த ஒரு ஆக்ரம் அவருடைய பயங்கர மகாசக்தி புரிஞ்சு, உடம்புல ஒரு சின்ன ப்ராப்ளம் வேற இருந்தது அப்போ. அப்போ போய் அவங்க சாப்பாடு போடுவாங்க மத்தியானத்தில. அந்த பந்தியில கூட உட்காந்து பாம்பன் சுவாமிகள்லாம் உடம்பு நோய் தீர்ற விஷயங்கள். சண்முக கவசம்ன்றதே நீங்களுக்கு எந்த வகையான வியாதிகள் இருக்கட்டுமே, அது வந்து நீங்க அந்த சண்முக கவசத்தை டெய்லி படிச்சுட்டு பாம்பன் சுவாமிகள கேட்கணும். உடம்பு ரீதியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சரியாகணும்னு. வெளியில சொல்லிக்க முடியாத வியாதிகளா இருந்தாலும், கண்டிப்பா உடம்பளவுல கட்டாயம் சரியாகும். இப்போ நான் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தா தான், அத வந்து நான் சொல்லப் போறேன். அந்த அவருடைய விஷயத்த பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு, அந்த 666 முறை எப்படி எழுதலாம், 66 முறை என்ன எழுதலாம்னு சொல்லப் போறேன். தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணா தான். இத நான் முதல் முறை போனப்போ அவர பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த மாரி தான் இருந்துரும். முதல் முறை நான் போய் பார்த்தப்போ, நெட்ல போய் தேடி, ஓ! பாம்பன் சுவாமிகள்லாம் பெரிய ஆளா? சரி யூடியூப்ல நான் பேசிறேன்னு பேசறதுக்கும், நீங்களா என்னைக்கு என் கூட கனெக்ட் ஆகுறீங்களோன்னு நான் பார்த்து, காளிகாம்பாள் கோயில் போம்போதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் கரெக்ட்டா கனெக்ஷன் ஆயி, இப்போ நான் வந்து அந்த எலுமிச்சம்பழம் மாலைய வாங்கின்னு வந்து அங்க போட்டுட்டு, அந்த படம் இன்னும் அங்க இருக்குதான்னு பார்த்தேன். அது எப்படி இருக்குது உங்களுக்கு? அவருடைய இதில போய் அந்த சமத்துவ சாப்பாடு, அந்த எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க மத்தியானத்தில, அதில உட்காந்து சாப்பிட்டேங்க. அந்த பெயின் அது எப்படிங்க ஒரே நாள்ல நான் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போலான்னு இருந்தேன். நான் எப்பவுமே சிலது வெயிட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட போவேன். சரி இதுக்கு மேல முடியாது. நம்ம நாளன்னைக்கு போயிடலாம் டாக்டர்கிட்டன்னு நெனைக்கிறேன். அங்க போய் உட்காந்து சாப்பிட்ட வெளியில வரத்துலேருந்து டக்குன்னு அந்த பெயின் போயிடுச்சுங்க கம்ப்ளீட்டா. ஓ! அப்ப இவர் மெடிசன் விஷயம் அது இல்லாம அந்த அவர் எழுதின காப்புகள்லயே சிலது அவருடைய உடம்புக்கு சரி பண்ணுறதுக்கே எழுதினார். அவர் மாரி அவர் எழுதின அந்த குமாரஸ்தவம் அந்த மாரி நெறைய ஒண்ணும் இந்த மயூர பந்தம் அதுங்க எல்லாமே வெரி பவர்ஃபுல். அவர் உருவாக்கி எப்படி இந்த மந்திரங்கள், எந்திரங்கள், ராஜமாதங்கி கோலம் போட்டா, அது மேல ராத்திரில வந்து ஏதோ ஒண்ணு எழுதுதுன்னு சொன்னேன் பாருங்க. ராஜமாதங்கி கோலம் எந்திரம் போட்டா, அது ஒரு கோலம் மாரி போட்டா தான் அது வந்து பிரபஞ்சத்துக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடக்குது அமானுஷ்யம். சைட்லேருந்து எலியோ பூனையோ போனால் சைட்லேருந்து கலைஞ்சிருக்குமே, ஆனால் மேலேருந்து எழுதுன மாதிரி தெரியுது பாருங்கள். நான் கை வச்சு எழுதலை, நீங்களே பாருங்கள். நேற்று பார்த்தா இந்த மாதிரி இருந்தது, இந்த லெட்டர் மாதிரி தெரியுதுன்னெலாம் காமிச்சேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி எழுத்துக்கள் மூலமாக அந்த மயூர பந்தம்ன்றதே ஒரு டிசைன் போட்டு மயில் மாதிரியே பண்ணி அதுக்குள்ளே ஒரு லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. எப்படி அந்த ராஜமாதங்கி எந்திரம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்ததோ, அந்த ஒரு 8வது வாரமோ என்னவோ நான் அதை பண்ணும்போது அந்த அம்மா அது மந்திரம் படிக்கும்போது 8வது வாரம் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தது. பல வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் நடந்தது அது. அது ஒவ்வொரு எந்திரங்கள் விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து சன் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், தொடர்ந்து சொல்கிற ஸ்லோகங்களாக இருக்கட்டும், நீ சும்மாவே வந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து உட்காந்து படிக்கக்கூடாது. நான் ஒரு ஈடுபாடை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் தான் நான் போய் போவேன், அங்கே போவேன்னு சொன்னேன் பாருங்கள். அப்புறம் தான் நான் அவரை கும்பிடுவேன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த கனெக்டிவிட்டியோட ஒரு அதிகாரமாக சொல்லக்கூடாது. நீ என்னைக்கு நீயா வந்து என் கூட கனெக்ட் ஆகுற அப்படி இல்லை. என் கூட கடவுள்கிட்டயே முருகர்கிட்டயே கேட்கணும். முருகா இல்லை எந்த சித்தருக்கு சம்மந்தப்பட்டவங்களும் முருகா எனக்கு என்னைக்காவது அவராகவே என்னை வந்து விரும்பி என்னை அழைக்கட்டும், அவராகவே என்னை விரும்பி எனக்கு தொடர்பு கொள்ளட்டும். அப்போ நான் வந்து அவரை வந்து வணங்குறதோட என்னுடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் சொல்லி நான் அவர்கிட்ட வேண்டுதலையும் வைக்கிறேன். அப்படி மாதிரி நெருங்கினோம்னா உங்களுக்கு நடக்கும். இப்போ நான் சொல்கிற சும்மா இத்தனை முறை எழுதுகள், இத்தனை முறை விளக்கேற்றுங்கள், இத்தனை முறை வெத்தலை ஏற்றுங்கள்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் அவங்க கூட அந்த சித்தர்கள் கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். கனெக்ட் பண்ணிக்கிட்ட பின்னாடி நீ உருவமாக ஃபோட்டோவாக வச்சு வணங்குறதா, சிலையாக வச்சு வணங்குறதா, அப்புறம் சண்ட் பண்ணுறதான்ற விஷயத்துக்கு அப்புறம் வரணும்.
அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சிலையை வச்சுக்குவேன், நான் ஒரு புத்தர் சிலையை வச்சுக்குவேன், நான் ஒரு பெருமாள்னால் நல்லா பணம், ஒரு பெருமாள் படத்தை நான் வச்சுக்குவேன். அவங்கெல்லாம் ஏதோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பெரிய ஆள் ஆகிறாங்க. நானும் என் டேபிள் மேலே 2 படம் வச்சுக்கிறவங்களுக்கு என்றைக்கும் நடக்காது அது. தயவு செஞ்சு என் சேனலில் ரொம்ப என்றைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சில வீடியோக்குள்ளே போடுவேன். அதை தயவு செஞ்சு நீங்கள் கடைசி வரைக்கும் கவனிக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் அந்த சமயம் ஃபுல்லாக கடைசி வாரம் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் கனெக்ஷன் அதோட பண்ணார். இதில் இன்னொரு சைடு விஷயம் இன்னொன்னும் சொல்கிறேன். அந்த மாதிரி கரெக்டாக அவருடைய இது வந்து அந்த செந்தில்ன்றவர் போகிற சொல்கிறாரு. வியூவர் ராஜேஷ்ன்றவர் சொன்னாருங்களா, அங்கே போய் என்ன கஷ்டம்னா, வியூவர் ராஜேஷ் வந்து அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக்லேயோ எதுலேயோ வந்து அவர் சொன்னார். மறுநாளே நான் போயிட்டேன். அப்போல்லாம் இது போட்டார், எனக்கு வந்து உடனே மெசேஜ் போட்டார். நான் சொன்ன உடனே மறுநாள் அவர் நினச்சிட்டு இருப்பார், நான் இந்த மாதிரி ஒரு சித்தரை பற்றி ஒரு வியூவர் சொன்ன உடனே மறுநாள் வண்டி எடுத்துன்னு போய்டும் பொழுதுன்னு நினச்சிருப்பார். அவர் சொன்னார், நான் சொன்ன உடனே போயிட்டீங்களேங்க, நீங்கள் அங்கே போயிட்டு வீடியோலாம் போட்டிங்களே அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட கமெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இப்போ கமெண்ட்டுங்களே போகிறது வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அவங்க ஒய்ஃப் வந்து போட்டாங்க. அவர் வந்து அப்போவே அவர் போட்டிருந்தார், நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த மாதிரி சிப்ளிங்ஸுக்கு இடையிலையோ இல்லை ஏதோ ஒரு சிப்ளிங்ஸுக்கு மாதிரி எதனா பங்காளி சண்டை மாதிரி இந்த மகாபாரத சண்டை மாதிரி அவங்க வீட்டில் ஒன்று போகுது போல். அது அவருக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்தது போல். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் எனக்கும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் இதில் எப்போது. அப்போது ஒரு வருஷம் பொறுத்தோ என்னவோ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, அவர் நீங்கள் வீடியோலாம் போட்டிங்க பார்த்தீங்களா, நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் பொறுத்து அவர் ஹார்ட் அட்டாக்கில் இதாகிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டமாக போச்சு எனக்கு அது. இப்போ கூட அவங்க ராஜேஷ்ன்ற அக்கௌண்ட் பேரில் வந்து எப்பாவது அவங்க ஒய்ஃப் தானா, அது வேறு எந்த ராஜேஷன் எனக்கு தெரியல. அவங்க தொடர்ந்து எப்பாவது ஒரு முறை என் சேனல் பார்க்குறாங்களா எனக்கு தெரியல. இன்னொரு கிளை விஷயம் அதில் என்னென்னா, எப்படி அது முன்னாடியே வீடியோ வந்து காட்டின மாதிரி அவர் வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணி அங்கே போன்னு சொன்ன மாதிரி, நான் 4வது வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் கணக்கம்பட்டி, மதுரை மீனாட்சி அம்மாலாம் போகிறேன். அப்போ எனக்கு ஒரு வீடியோ வந்து காட்டுது என் கண்ணில். அது என்னதுன்னா, மதுரை மீனாட்சி ஒரு காளி, மதுரை மீனாட்சியே ஒரு காளி, மதுரை மீனாட்சிக்கும் ஐயப்ப சாமிக்கும் காளி இவங்களுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாயன் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன், அவர் தான் போடுறாரு அந்த வீடியோவை. அதை பார்த்த மறுநாள் திடீர்னு என்னுடைய சிஸ்டரோட ஃப்ரெண்டு மதுசூதனன்றவர் வண்டி எடுத்துன்னு நம்மலாம் போகலாம், அப்போ தான் அவங்க கேரடாவிலேருந்து வந்தாங்கன்றதுனால நம்மலாம் ஒரு பெரிய இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம அங்கே போயிட்டு கனகம்பட்டி, இவங்க சொல்கிறாங்களே அந்த கனகம்பட்டி, அங்கெல்லாம் திருச்செந்தூரெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து நம்ம அந்த இதுக்கு போகலாம், மதுரை மீனாட்சியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனது. அது கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கலாம், ஒரு செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கலாம். வெள்ளிக்கிழமை போனேன் இல்லைங்களா, இவங்க இதுக்கு சென்னை காளிகாம்பாளுக்கு ஒவ்வொரு வாரமும் பாம்பன் சுவாமிகள் கனெக்ட் ஆனார் இல்லைங்களா. 4வது வெள்ளிக்கிழமை கரெக்டாக நாங்கள் போயிட்டு சமயபுரம் மாரியம்மாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் கரெக்டாக மதுரை மீனாட்சி கிட்ட போகிற மாதிரி அமைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடியே எனக்கு காமிச்சிடுது, மதுரை மீனாட்சியும் ஒரு வகையான காளின்னு காமிச்சிடுது எனக்கு. அப்புறம் தான் நான் வந்து கரெக்டாக அந்த 4வது வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சி கிட்ட போகிற மாதிரி அமையுது. அவ்வளோ கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசித்து பண்ணிங்களான்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதிரி பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு பயங்கரமான போன ஜென்மத்துலேருந்து இந்த ஜென்மத்துலேருந்து சாபங்களோ தோஷங்களோ இல்லை அந்த நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துங்களில் நிறைய பிரச்சனைகளோ இருக்கலாம். அப்போ அதனால் என்னன்னா தீய சக்திகள் வந்து உங்களை அப்படியே ஒழிச்சு கட்டுறதுக்கு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் நடக்கிற நல்லதுங்கள்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்காது. அப்போ அந்த கடவுளே என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு சூட்சமம் தெரியாது இருக்கும். ஆனால் உங்களை காக்கின்ற கடவுள்களுக்கு உங்களை சூட்சமமாக ரகசியமாக வச்சு உங்களை ஒரு வகையில் மேலே கை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வரும். ஆனால் அந்த கையை பிடிச்சி தூக்குனா கூட நீங்கள் அந்த கடவுளை வணங்குறதோ ஏதோ ஒரு அவங்க அந்த எப்படி சித்தர்களை நம்ம கூட நெருக்கமாக இருக்குது, கடவுள் நெருக்கமாக இருக்குது சென்ட் பண்ணுற முறையில் கூட ஒரு ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கடவுளுக்கு ஈஸியாகுது. நம்ம ரகசியமாக கூட கையை பிடிச்சி தூக்கின்னு போகிற விஷயத்த அவங்க ஈஸியாக பண்ண முடியுதுன்றதுனால தான் ஒவ்வொரு சில பூஜை முறைகளையும் சொல்கிறேன். எப்படி நம்ம என்னுடைய நிகழ்வுகளை வச்சு அதையும் நீங்களும் அப்படி தான் பண்ணணுன்றதுக்காகவும் நான் இந்த விஷயங்களை சொல்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டக்குன்னு கொஞ்சம் அவரை பற்றி இது சொல்லிவிட்டு 666 முறை என்ன எழுதலாம், 66 முறை வந்து அது முடியாதவங்க 66 முறை கூட எழுதலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது சனிக்கிழமை வந்து பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய குரு பூஜை. அந்த தினத்தை வந்து 6 என்ற கனெக்ஷனுக்கு இந்த வருஷம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. 1848 பாம்பனினுடைய பாம்பன் சுவாமிகளுடைய பாம்பன்லேயே பிறந்தார். அதனால தான் ஒரு பாம்பன் சுவாமியின் பேர் வந்தது.
அப்பாவு என்று பெயரிடப்பட்டவர். அப்போ பிறந்த அவருக்கு பேர் வந்து அப்பாவுன்னு பெயரிடப்பட்டவர். அவர் 13 வயசில் முருகப்பெருமானுடைய தரிசனமே அவர் கிடைக்குது. அதுவே அவரை வந்து பக்தி பாடல்கள் எழுதுறதுக்கு தூண்டுது. அவர் எழுதின பாடல்கள் தான் இது. எப்படி அருணகிரிநாதர் வந்து முருகனுடைய பாடல்களை எழுதுறதுக்கான ஆசீர்வாதம் முருகர்கிட்ட கிடைக்குதோ, எப்படி அவர் தன்னுடைய கில்ட்டில் தன்னை உணர்ந்து தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுமேன்னு உணர்ந்து தற்கொலை பண்ணிக்கும்போது முருகர் காட்சி கொடுத்து உன்னை நிறைய உலக பிரசித்தி பெற்ற முருகர் பாடல்களை எழுதி அந்த பாடல்களை படிக்கிறவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உன்னை மாற்றுவேன்ற மாதிரி முருகர் பண்ணாரோ, அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளும் அப்படி தான். அவர் வந்து திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் சித்திரக்கவிகள் எழுதினார். தன் வாழ்நாள் சித்திரக்கவியில் அதான் மயூர பந்தன்னாவே மயில் மாதிரியே பண்ணி அதுக்குள்ளே ஒரு கவிதை எழுதுது. இது ஒரு மாதிரியான மெத்தடு, கோலம் மாதிரி எந்திரத்துக்குள்ளே லெட்டர்ஸ் எழுதுது. ஒரு பயங்கர தாந்திரிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க மாட்டோம், நம்மளுக்கு தெரியாதது. அது மாதிரி அவர் சித்திரக்கவிகள் எழுதினார். அது ஒரு தாந்திரிக்கு. தன் வாழ்நாளில் 6666 பாசுரங்கள், 32 வியாசங்கள், முருகனினுடைய 1000 நாமங்களை அவர் எழுதியிருக்கார். இந்த எண்ணை பாருங்கள், 6000 நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், 6666 பாடல்கள். இது வந்து ஒரு தற்செயல் கிடையாதுங்க, இது ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. அது கரெக்டாக இப்போ பார்த்து 6/6/2026 வருதுன்னா அதுனா சும்மாவா? முருகன் இவருக்குள்ளே பாம்பனுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட வராரு. அப்போ நம்ம பாம்பனை நோக்கி அந்த 6என்ற நம்பரை யூஸ் பண்ணணும். இது அவ்வளவுமான அற்புதமான விஷயம் இப்போ நடக்குது, சனிக்கிழமை நடக்க போகுது. அவர் இயற்றிய சண்முக கவசம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம், குமாரஸ்தவம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சண்முக கவசம் வந்து நோய் தீர்க்கும் கவசம். வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் உணர்ந்தவங்களுக்கு தான் இதை போற்றி வழிபடும் நூல்ன்றது சண்முக கவசம் இருக்குது. அது நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி உடல் பிணி போகும் போகும் போகும். யாருக்கெல்லாம் உடம்பு பிரச்சனை இருக்குதோ சண்முக கவசம் புக்கு ஏன்னா வீட்டில் வச்சுங்க, அதை சும்மா கண்ணில் ஏன்னா பாருங்கள், இல்லை கையில் ஏன்னா வச்சுங்க, அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உடற்பிணி உள்ளப்பிணி சைக்கலாஜிக்கல் டிஸார்டராக இருந்தால் கூட உடற்பிணி உள்ளப்பிணி போக்குவதில் தனக்கு நிகர் தானே என்ற நிலையில் இது இருக்குது. இதை வந்து தினமும் நீங்கள் பாராயணம் செஞ்சால் நோய்கள் விலகுன்றது நிறைய பேருக்கு உணர்ந்த ஒன்று. குமாரஸ்தவம் வந்து மந்திர துதி, ஓம் சண்முகபதையே நமோ நமக அப்படின்னு தொடங்கும். குமாரஸ்தவம் துதி வந்து சுவாமிகளுக்கே ஏற்ற அவருக்கே ஒரு வெப்பு நோய் வந்தது, அதை காத்துக்கிறதுக்காக குமாரஸ்தவம் அவரே ஏற்றினார். அது மற்ற முக்கிய நூல்கள் வந்து ஸ்ரீமத் குமார சுவாமிகளினுடைய 1192 பாடல்குது. அது திருப்பா வந்து 1101 பாடல்குது. காசி யாத்திரை, வடநாட்டு யாத்திரை அனுபவம் 1608 பாடல்குது அவரது. அதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னா கூட, அதனால தான் நான் சிம்பிளாக 666 முறை ஓம் பாம்பன்ற பெயரை யூஸ் பண்ணணும். அந்த பெயருக்கு ஒரு அதிர்வலை இருக்குது. வெறும் குமரகுருன்னு சொல்லக்கூடாது, பாம்பன் சொல்லி தான் சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அந்த பெயரை உச்சரிக்கணும். அது ஒரு மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், அது ஒரு மாதிரி உங்களுக்கு நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ரைட்டிங் அது. அதனால் அந்த பாம்பன் குமரகுரு போற்றி, பாம்பன் குமரகுரு சுவாமியே போற்றி அப்படின்னு 666 எழுதுறது தான் அன்னைக்கு சனிக்கிழமை. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா அந்த கரெக்டாக 6 மணிக்கு காலையில் 6க்கோ சாயந்தரம் 6க்கோ தொடங்கி 666 முறை சொல்லிடலாம். அப்படியும் எனக்கு டைம் அதுக்கு இல்லவே இல்லைன்றவங்க மட்டும் 66 முறை சொல்லலான்றது மெயின். அப்படி தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க. பாம்பன் குமரகுருசாமி போற்றி எழுதுறதுக்கு வேண்டும்போது உங்கள் அது எழுதி முடித்த உடனே உங்கள் வேண்டுதல் எழுதணும். ஒன்று சொல்லி முடித்த உடனே எழுதணும், இல்லைன்னா எழுதி முடித்த உடனே உங்கள் வேண்டுதலை எழுதி உங்கள் நோயாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஒன் டைம் எழுதுங்க போதும். அதை நீங்கள் 660 முறையோ 66 முறையோ எழுதின உடனே எழுதணும். அதை விளக்கு ஏற்றிக்கிட்டு தான் எழுதணும், சொல்லிக்கிட்டு தான் எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் எழுந்து போகாமல் பார்த்துக்கணும். எழுந்து போனாலும் சைகையில் முடிச்சிடணும். வாயில் வந்து அடுத்தது உங்களுக்கு சொல்கிறது வந்து ஓம் எத்தனையோ முறை நாங்கள் சொல்லியிருக்கேன். அந்த இதில் சைகையில் சொல்லிடணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே நான் அது எழுத போகிறேன்னு சொல்லிடணும். ரொம்ப குழந்தை வச்சுங்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் நடுவில் நீங்கள் பேசினா ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ கால் வருது, இப்போ வெளியூர்லேருந்து உங்கள் பசங்க யாரோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறாங்கன்னா நடுவில் பேசிக்கலாம், பரவாயில்ல. அந்த மாதிரி நீங்கள் அதை, ஏன்னா அந்த சண்டிங் லைனாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிற விஷயம் அது. அதனால தான் அதை லிகித ஜபத்துக்கு நான் அதை எப்பவுமே சொல்கிறது. அந்த மாதிரி சண்முக கவசம் எழுதியவனுடைய அருளால் எப்பவுமே நல்லது தான் நடக்கும்ன்றதுக்கு பயங்கர சக்தி வாய்ந்தவர் அவர். பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை வந்து ஒவ்வொரு வருஷமும் மே அல்லது ஜூன் மாதத்தில் வர அந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் அவருடைய ஜீவசமாதியில் கொண்டாடப்படுது. திருவான்மியூரில் பாம்பன் இடத்துலையும் கொண்டாடப்படுகிறது. நீங்களும் அந்த நாளில் வந்து ரொம்ப
இதுவாக பார்த்துங்க. இதில் அவரதே வந்து இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால், சண்முக கவசம், முருகப்பெருமானுடைய 6 முகங்களை போற்றி தீய சக்திகள், நோய்கள் மற்றும் ஆபத்துக்கள் இருந்ததை காக்க 1891ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட புகழ்பெற்ற 30 பாடல் அது. குமாரஸ்தம் வந்து முருகனினுடைய அழகையும் அருளையும் போற்றி பாடப்பட்ட துதி. இதில் ஸ்பெஷலைஸ்டு விஷயம், தயவு செஞ்சு வீடியோ விட்டு போகாதீங்க. இதில் ஸ்பெஷலைஸ்டு விஷயம் அவரது என்னன்னா, சஸ்திர பந்தம்னு ஒன்று எழுதினார். அது வந்து ஆயுதங்களை போல காக்கிற சக்தி அதுக்கு உண்டு. மயூர பந்தம்னு ஒன்று எழுதினார். அது மயில் வடிவிலேயே அமைந்த பகையை துரத்துகின்ற பாடல் அது. எதிராளி பகைங்க யாருக்கடா இருந்தால் அந்த மயூர பந்தம் ரொம்ப முக்கியம். கமலபந்தம்னு ஒன்று பண்ணார். அது உண்மையிலே கமலம் மாதிரியே, அது வந்து இது மாதிரியே இருக்கும், தாமரை மாதிரியே இருக்கும். மனப்பதற்றம், பயம் நீங்க தாமரை வடிவில் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இதுவா, மனதளவில் பதட்டம், டிப்ரெஷன் இருக்கிறவங்க கமலபந்தம். பயம் நீக்க தாமரை வடிவில் இருக்குது. அது ரத்த பந்தம்ன்றது தேர் வடிவில் இருக்கும். தேர் வடிவிலான துதி வாகன ஏன்னா தேருனாவே இப்போ இருக்கிற கார் தான். அந்த காலத்தில் தேருன்றது தான் ஊர்தி இல்லைங்களா. வாகன பயணங்களின் போது காக்கும். நீங்கள் வந்து ரதபந்தத்தை வந்து நீங்கள் புக்கை வந்து காரில் போனாலும், வண்டியில் போனாலும், டூ வீலரில் போனாலும் ரதபந்தம் புக்கை கூட சும்மாவே நீங்கள் வந்து பேக்கில் போட்டு எடுத்தும்போலாம், இல்லை அந்த வண்டியிலே வச்சிடலாம். எங்காவது ரொம்ப வெளியூர் போகிறீங்க, பெரிய டூர் போகிறீங்க, இல்லை பெரிய மாதிரி வந்து திருப்பதி போனாலே பிரச்சனைன்றாங்களே, அது மாதிரி எதனா ஊருங்களுக்கு போகும்போது கூட நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா அந்த இது வந்து வண்டியில் போகும்போதே அந்த சின்னதாக இருக்கும். அது எல்லாமே அந்த ரதபந்தத்தை பற்றினே போயிட்டோம்னா வாகனத்தில் போகும்போது பாதுகாப்பு. சதுரங்க பந்தம்னு ஒன்று பண்ணிக்கிறார். சதுரம்னாவே 4ன்றது 4 முனைகளை கொண்டது. சதுரங்க பலகை அமைப்பில் விளங்கும் ஒரு துதி அது. துவித நாகபந்தம்னு ஒன்று எழுதுகிறார். அது எதுக்குன்னா, ராகுகேது தோஷங்கள் இருக்கிறவங்க, பாம்புகளால் இவர் பேரே பாம்பன் இது. அதில் ராகுகேது தோஷம் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு வந்து கணவன் மனைவி விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தை பிறகுற விஷயம், இதில் எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் நீங்கள் ராகுகேது தோஷம் போனோன்னாலும், உங்கள் ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து துவித நாகபந்தம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போனாலே வந்துடும் எல்லாமே. அதை நீங்கள் படிக்கணும். அதை நீங்கள் படிச்சிங்களா வரும். அந்தாதி கொடைன்னு ஒன்று எழுதுகிறார். அது என்னதுன்னா, பாம்பன் சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான பாடல் அது. அது எல்லா விஷயமே நல்லது கொடுக்கணும். தமருக பந்தம்னு ஒன்று எழுதுகிறார். உடுக்கை வடிவில் இருக்கும் அது. அதுவும் சிறப்பான ஒரு பாடல் தான். அதனால் இது எல்லாமே தேடி கீடி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அது படிச்சிங்களான்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதை படிக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் வந்து அன்றைக்கி 666 போன முறையே நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். 666 முறை நான் எழுதுவேன். பாம்பன் குமரகுரு சாமியே போற்றின்னு எழுதுவேன். அப்புறம் என் வேண்டுதலை 2 பக்கத்துக்கு என் வேண்டுதல் போனால் கூட பரவாயில்ல. எனக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு, என்னுடைய லவ்டு ஒன்ஸுக்கு, மொத்த பேருக்கும் இப்போதைக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, அப்புறம் உடல் ரீதியாக என்னென்ன ஆகுதோ அது மொத்தத்தையும் 2 பேஜுக்கு வந்தால் கூட எழுதி முடிப்பேன். எப்படி எழுதி முடிப்பேன்னா, அந்த 666 முடிச்ச முடிப்பேன். 66 தான் உங்களால் எழுத முடியுதுன்னா அதை முடிச்ச அது பண்ணணும். ஆனால் விளக்கேற்றி வச்சுக்கணும். சொல்லினே பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது பண்ணால் ஏன்னா இது முருகர் வந்து 6/6/2026 வந்து பாம்பன் சுவாமிகளுடைய சித்தர் மூலமாக நம்மளுக்கு மறுபடியும் வந்து இறங்குறாரு முருகர். அதனால் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து இந்த வீடியோ இது பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்களோ, அதை சொல்ல போகிறீங்களோ, அது செய்ய போகிறீங்களோ, அவங்க வாழ்க்கை சனிக்கிழமையிலேருந்து அற்புதமாக முருகன் மூலமாக மாறும். பாம்பன் சுவாமிகள் பாம்பையோ அல்லது 6ன்ற நம்பரையோ இல்லை 666ன்ற நம்பரையோ இல்லை 66ன்ற நம்பரையோ முருகரையோ திரும்ப 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 பார்ப்பீங்க. நான் சொன்னது வீடியோ வரைக்கும் கடைசியும் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சிட்டிங்களான்னா அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் கண்ணில் பட்டுதானா உங்களுக்கு பெரிய அருள் ஒன்று கிடைக்க போகுதுன்றதுக்கு சாட்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஆத்மார்த்தமாக நான் பண்ண நடந்தது. அது முருகர் படமே கூட நிறைய பார்க்கலாம். 6ன்ற நம்பர் கூட நிறைய பார்க்கலாம். அதை நான் சொல்கிற மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எதுக்கும் நெட்லேருந்து அதுங்கெல்லாம் நான் சொல்கிற அந்த மயூர பந்தம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்ணுங்கள். மெயினாக அந்த உடல் பிணி தீர்க்கிறதுக்கு மட்டும் அந்த சண்முக கவசத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உணர்வு வெளிச்சமில் ஜாயின் பண்ணிங்களான்னா, உணர்வுன்றதுல நீங்கள் ஜாயின் பண்ணிங்களான்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக இது சாங்கிய சம்பிரதாயங்கள் எந்த சித்தர் எழுதுவேன். அது வந்து ஒரு சொல்லுவேன். அது ஒரு புதன்கிழமையே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எல்லாருக்கும் சனிக்கிழமை தெரிஞ்சிடும். ஆனால் வெளிச்சமில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னால் வெளியில் நிறைய சொல்ல முடியாத ஆத்மாபூர்வமானமாக அமானுஷ்ய ரூபமான போன ஜென்மத்து ஆத்மா இந்த ஜென்மத்து ஆத்மா ரூபமாக ஒரு மாதிரியான த்ரில்லிங்கான நம்மளை சுற்றி இருக்கின்ற கர்ம தொடர்புகளுக்கும் அந்த அமானுஷ்யத்துக்கும் தொடர்பு கொண்ட நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நிறைய மேற்கோள் காட்டியும் சொல்வேன். ஜோதிடமாகவும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதில் யாரெல்லாம் எந்த ராசிக்காரர்கள்லாம் என்னென்ன கர்மா, அவங்கெல்லாம் எந்த ராசிக்காரர்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், எந்த நட்சத்திரக்காரர்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், எந்த லக்னக்காரர்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னு அதில் போட்டுட்டு அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். அது வெளிச்சமில் இருக்கிறவங்க மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் அதில் நான் போடுவேன்.
நிறைய எனக்கு நடந்த சூட்சுமமான விஷயங்கள். அது எல்லாம் இந்த ஒரு கர்ம தொடர்பு, சாபதோஷங்கள், பில்லி சூன்யமாக்கு இணையான வேறு சில விஷயங்களால தான் நடக்கின்றது. உங்கள சுத்தி நடக்குதுன்ற மாரி விளக்கங்கள்லாம் அதில் கொஞ்சம் ஃப்ரீயா சொல்ல முடியும் என்னால மெம்பர்ஷிப்பில. அதனால அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.